என் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. நான் ஒரு கம்மியான கட் ஆஃப் தான் வச்சுருக்கேன். நான் வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நல்ல காலேஜ் கிடைக்குமா, நல்ல கோர்ஸ் கிடைக்குமா அப்படின்ற டவுட்டோடு இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் 3 ரவுண்ட்ஸாக வந்து நடக்கும். ஸோ ரவுண்ட் 1 கவுன்சிலிங், ரவுண்டு 2 கவுன்சிலிங், ரவுண்டு 3 கவுன்சிலிங். ஸோ உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரவுண்ட் வந்து அலோகேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் அதெல்லாம் நடக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ரேண்டம் நம்பர், ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ரவுண்டெலாம் வந்து தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ரவுண்டு 1க்குள்ளே வந்துட்டீங்க, ஒரு 175லேருந்து 200க்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வேக்கன்சின்னு ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன காலேஜில் என்ன கோர்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ 200 கட் ஆஃப் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார். ஸோ அவரால் அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கொடுக்க முடியும்னா உங்களாலேயும் கொடுக்க முடியும். ஏன்னா வேக்கன்சின்ற ஒரு மேட்ரே கிடையாது ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, ஸோ இந்த காலேஜ் எனக்கு கிடைக்குமா அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா என் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன்னு வைங்களேன், நான் 197 வச்சுருக்கேன், எனக்கு இசிஇ பிஎஸ்ஜியில் கிடைக்குமா, நான் 187 வச்சுருக்கேன், எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இஃப் யூ ஆர் அபோவ் 175 நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து கிடைக்குமா கிடைக்காதுன்றதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. ஸோ நீங்கள் டாப்லேருந்து சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு வரணும். ஸோ 200 கட் ஆஃப்லேருந்து உங்களுடைய கட் ஆஃப், அதுக்கும் கீழே ஒரு 5-6 கட் ஆஃப் நீங்கள் கீழே இறக்கிக்கலாம். ஓகேவா? ஸோ என்னோட சாய்ஸ் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நான் வந்து டிஎன்ஏ 2020 பண்ணேன். ஸோ என்னோட கட் ஆஃப் 189. என் சாய்ஸ் லிஸ்ட் வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் ஒரு வீடியோ. என்ன அப்லோட் பண்ணியிருந்தோம்னா 175லேருந்து 200க்குள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பெஸ்ட்டு காலேஜஸ். ஸோ அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ரவுண்டு 2ல் வராங்கன்னா உங்களுக்கு இந்த டயர் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்சி, இசிஇ இப்படி பெரிய கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கோர்சஸ் இருக்கும். ஸோ சில காலேஜஸில் பார்த்தீங்கன்னா இசிஇ ட்ரிபிளியே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டயர் 1 காலேஜஸில். அதே மாதிரி டயர் 2 காலேஜஸ், ஸோ டயர் 2 டயர் 1லாம் பிரிக்க வேணால் நம்ம ஒரு டாப் 30 காலேஜில் உங்களுக்கு இசிஇ ட்ரிபிளி அந்த மாதிரி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே இது நெக்ஸ்ட் காலேஜஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சி ஐடியே வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வெறும் சிஎஸ்சி தான் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க, வெறும் ஐடி தான் ப்ரிஃபர் பண்ண போகிறீங்க, இல்லை ஐடி கம்பெனிக்குள்ளே தான் போகிறது உங்கள் ட்ரீம்னா தயவு செஞ்சு இந்த 5 கோர்ஸ் மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். சிஎஸ்சி, ஐடி, நான் சொல்கிற ஆர்டர் ஏஐடிஎஸ், நெக்ஸ்ட்டு இசிஇ, நெக்ஸ்ட்டு ட்ரிபிளி. ஸோ நீங்கள் ஐடி கம்பெனிக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 5 மட்டும் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ ஐடி தான் எய்ம், ஆனால் நான் லோ கட் ஆஃப் வச்சுருக்கேன், ஆனால் நான் ஐடி கம்பெனிக்குள்ளே போகணும். ஸோ இந்த 5 மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரவுண்டு 2ல் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 145லேருந்து 175 வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் அப்போ சொன்ன மாதிரி தான். ஸோ டயர் 2ல் உள்ள காலேஜஸில் உங்களுக்கு சிஎஸ்சி அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குப்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயர் 1ல் கண்டிப்பாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஸோ சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் கோ தட். அப்படி இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு வந்து ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கணும், எனக்கு பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகணும், என் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஐடியில் இருக்காங்க, அதனால் நான் ஐடி படிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட், இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டயர் 2ல் உள்ள சிஎஸ்சி, ஐடி, இசிஇ அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். டயர் 1ல் பார்த்தீங்கன்னா இசிஇ ட்ரிபிளி மட்டும் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அது படித்தாலும் உங்களால் பார்த்தீங்கன்னா அந்த ஐடி கம்பெனிஸ்குள்ளே போக முடியும். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் ஸோ இது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பேசியிருப்போம். ஸோ காலேஜ் வர்சஸ் கோர்ஸ்னு. ஸோ அந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன் என்னென்ன கோர்ஸ்லாம் வந்து எடுக்கலாம், என்னென்ன கோர்ஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு. ஸோ இப்போ டவுட் வந்து கிளியர் ஆகிடுச்சா? ஸோ என்ன பண்ண போகிறோன்னு. நெக்ஸ்ட்டு 145க்கும் கீழே என் கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணால் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெளிவாக பண்ணணும். ஸோ யாராக இருந்தாலுமே சாய்ஸ் ஃபில்லிங் வந்து தெளிவாக பண்ணால் தான் கிடைக்கும். அண்ட் இன்னொரு டவுட் கேட்குறீங்க, கவர்மெண்ட் காலேஜ் எங்களுக்கு கிடைக்குமா? எஸ் அஃப்கோர்ஸ், நீங்கள் ரவுண்டு 2ல் வந்தாலும் சரி, ரவுண்டு 3ல் வந்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் கேட்குற கோர்ஸ் கிடைக்குமா? அதுதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. ஆனால் கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜ்னு ஒரு காலேஜஸ் இருக்குது. ஸோ உறுப்பு கல்லூரிகள், ஸோ யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸோ இந்த நேமில் உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் ஓனாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரவுண்டு 3 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ரவுண்டு 3 ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக அவங்க கன்சிடர் பண்ண வேண்டியது வேக்கன்சி. ஸோ ரவுண்டு 2 போக மிச்சம் உள்ள காலேஜஸ் தான் உங்களால் சூஸ் பண்ண முடியும். ஸோ ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ரவுண்டு 1 போக மிச்சம் என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குதோ அதுதான் வந்து சூஸ் பண்ண முடியும். ரவுண்டு 3 வந்து ரவுண்டு 2 போல் மிச்சம் உள்ள தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ப்ராப்பர் சாய்ஸ் லிஸ்டிங் உங்களுக்கு வேணும். ஸோ நீங்கள் ரவுண்டு 3 இருந்தாலும் நீங்கள் ரவுண்டு 2லேருந்தே வாங்க. ஸோ என்னென்னலாம் டாப் காலேஜஸ்ன்னு எடுங்க. அந்த டாப் காலேஜஸில் நான் சொல்கிற 5 கோர்ஸ் இருக்கா, சிஎஸ்சி, இசிஇ, ஐடி, ஏஐடிஎஸ், ட்ரிபிள் இது 5 கோர்ஸ் இருக்கா. ஸோ அப்படி லைனாக பாருங்கள். ஃபஸ்ட்டு சிஎஸ்சி, ஐடிக்கு நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ தென் இசிஇ, ட்ரிபிள் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிக்கணும், ஸோ அந்த மாதிரி ஒரு நீங்கள் ஃபிக்ஸடாக ஆகிட்டீங்க, நான் இந்த கோர்ஸ் தான் படிக்கணும் ஓகேனா நீங்கள் தாராளமாக அந்த கோர்ஸ் கூட எடுக்கலாம். அந்த கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே எளிமையாகவே கிடைக்கும். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் சிஎஸ்சி, ஐடி படிங்க, ரொம்ப நல்ல காலேஜ் இல்லை ஓரளவு நல்ல காலேஜ் இல்லை கேம்பஸ் வர காலேஜ்,
ஆனால் ஒன்றுமே இல்லாத காலேஜில் நான் சிஎஸ்சி தான் எடுப்பேன், ஐடி தான் எடுப்பேன்னு ரவுண்டு 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க காலேஜ் இருக்குது. நீங்கள் சிஎஸ்சி கட் ஆஃப்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கட் ஆஃப்லாம் இருக்குது. ஏன்னா சிஎஸ்சி தான் வேணும்னு சொல்லி எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தவறுகளை நீங்கள் செய்ய வேணாம். ரவுண்டு 3 ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே ஒரு லோவர் ரேங்க்டு காலேஜ். ஸோ ஆவரேஜ் கட் ஆஃப் நீங்கள் வந்து பாருங்கள் அந்த காலேஜுக்கு. ஸோ எல்லா கட் ஆஃபையும் ஆவரேஜ் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காலேஜஸில் சிஎஸ்சி எடுக்க வேணாம் தான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே உள்ள பெட்டரான இல்லை Tier 2 காலேஜஸ் நான் சொன்னல, அந்த காலேஜஸில் நீங்கள் இசிஇ ட்ரிபிள் எடுத்து படிக்கலாம் அதுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற சஜஷன். அப்படி நான் கண்டிப்பாக பெரிய காலேஜில் நான் சிஎஸ்சி தான் நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதர் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா இல்லை பிசிஏ, பிஎஸ்சி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் நீங்கள் வந்து போகலாம். ஸோ இஃப் யூஆர் நீங்கள் ஒன்லி சிஎஸ்சி தான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு ஜாபும் வேணும்னு சொல்லிட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ரேஞ்ச் கட் ஆஃப்க்கும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ ரவுண்டு 1 என்ன பண்ணணும், ரவுண்டு 2 என்ன பண்ணணும், ரவுண்டு 3 என்ன பண்ணணும், ஸோ கம்ப்ளீட் ஐடியா கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி 140 to 160 பெஸ்ட்டு காலேஜஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 175 to 200 போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்லி நம்ம ஆன்கோயிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த Tier 2 and Tier 3. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம இப்போ வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வெரி சூன் உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ நம்ம சேனலோட ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இஃப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல், டூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.